குறிப்பாக உடல் குறைபாடு, உடல் உறுப்புகளின் ஆற்றல் குறைபாடு, தன்பாலின ஈர்ப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபாடு காட்டப்படுவதை தடை செய்யும் விதத்தில் அரசியல் சட்டப்பிரிவு 15, 16 ஆகியவை விரிவுபடுத்தப்படும் என்று தேர்தல் வாக்குறுதியில் 5 நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அதே போன்று பார்வையற்றோர் படித்தறிவும் பிரெய்லி எழுத்து முறையை அவர்களுக்கான சைகை மொழியும் அங்கீகரிக்கப்படும். இது ஒரு மொழியாக அங்கீகரிக்கப்படுறாங்க பிரெய்லியை. இதுதான் மிக வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு அறிவிப்பு. அதே போன்ற சிறப்பு குழந்தைகளுக்கான தேசிய ஆராய்ச்சி மற்றும் நல மையம் அமைக்கப்பட்டு சிறப்பு தேவைகள் உள்ள குழந்தைகளுக்கு, மாற்றுத்திறனாளிகள் குழந்தைகளுக்கும் தரமான கல்வி வழங்கப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று சத்தீஸ்கர் மாநிலத்தில் காங்கிரஸ் பேரியக்கத்தால் ஆட்சியில் இருக்கும்போது நடைமுறைப்படுத்துவதைப் போல உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு பிரதிநிதித்துவம் அளிக்கப்படும் என்ற இந்த நியாயப்பத்திர வாக்குறுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கான சட்டம் 2016 முழுமையாக கடுமையாக செயல்படுத்தப்படும் என்று நாங்கள் அறிவித்திருக்கிறோம். நாடு முழுவதும் மாற்றுத்திறனாளிகளுக்கு மறுவாழ்வு பராமரிப்பு மையங்கள் அரசு தனியார் பங்களிப்புடன் அமைப்பதற்கான திட்டங்களை செயல்படுவதற்கான நடைமுறைகளை கொண்டு வருவோம் என்று அறிவிப்பு செய்திருக்கிறோம். இந்த அறிவிப்பிற்காக நம்முடைய அன்பு சகோதரர் டிசம்பர் 3 இயக்கத்தின் சார்ந்த தலைவர் தீபக் அவர்கள் இங்கே உங்களுடன் சில செய்திகளை சொல்ல இருக்கிறார். அதற்கு முன்பாக எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நீதி அரசர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த இந்து பத்திரிகையின் இயக்குனர் திரு ராம் அவர்கள் கேட்ட வேண்டுகோளை ஏற்று விவாதத்திற்கு தயார் என்று சொல்லியிருக்கிறார். பொதுவெளியில நம்முடைய தேசத்தை பற்றியும் இன்றைய அரசியல் பற்றியும் வாதிக்க வேண்டும், அதற்கு தயார் என்று தலைவர் ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறார். ஏன் மோடி என்றும் இன்று வரை அதற்கு செவிசாய்க்கவில்லை அல்லது ஒப்புதல் அளிக்கவில்லை? என்ன பயம், என்ன அச்சம் என்ற கேள்வியை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி இங்கே முன்வைக்கிறது.